வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் பிஐயோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எண்டு டு எண்டு எப்படி பண்ணுவோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைம் பவர் பிஐ அதே மாதிரி மேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே என்ன பண்ணமோ சிமிலரான ஸ்டெப் தான் இங்கேயும் இருக்கும், சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ரெண்டுமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். அதில் பவர் பிஐ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக விசுவலைசேஷனுக்காகவே ஒரு மேட் பண்ண ஒரு டூல்னே சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பவர் பிஐ. இப்போ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா டேட்டா கலெக்ட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இப்போ எக்ஸல் என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்கும், அதை வந்து நம்ம ஒன்று டைப் பண்ணுவோம், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படி தான் நம்ம டேட்டாவை கெட் பண்ணுவோம். இங்கே ஏன் வேரியஸ் சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா பவர் பிஐ வந்து நிறையா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இப்போ ஒரு சின்ன கம்பெனினா கம்மியாக டேட்டாஸ் தான் இருக்கும். ஒரு பெரிய இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு நாளைக்கே அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ எந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஒவ்வொரு நாளுமே ஜென்ரேட் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுக்குமே ஒவ்வொரு நாளும் டேட்டாஸ் அவ்வளோ ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல டூல் வேணும், அதுக்கு யூஸ் பண்ணுறதா பவர் பிஐ. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் சோர்சஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுருக்கலாம், ஆர் சிஎஸ்வியாக வச்சுருக்கலாம், ஆர் எக்ஸல் ஃபைலாக வச்சுருக்கலாம், பிடிஎஃபாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சோர்சஸில் இருந்து நம்ம எடுத்து பவர் பிஐக்குள்ளே இன்புட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே எக்ஸலாக இருந்தால் கண்டிப்பாக அதர் சோர்சஸ்லேருந்து இன்புட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பவர் பிஐ வந்து நம்ம வேறு எந்தெந்த சோர்சஸில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக இன்புட் பண்ணி அதை வச்சு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ், டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்லேருந்து. தென் செகண்ட் திங் வந்து கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அது என்னன்னா டேட்டா கிளீனிங் வித்தின் பவர் குவெரி. எக்ஸல் எப்படி செகண்ட் ப்ராசஸ் டேட்டா கிளீனிங்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டா கிளீனிங் தான். இங்கே ஏன் இந்த கம்பைன் அப்படின்னா நம்ம வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறோம்ல. இப்போ எஸ்கியூலேருந்து எடுப்போம், எக்ஸல்லேருந்து எடுப்போம், பிடிஎஃப்லேருந்து எடுப்போம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எடுப்போம். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக கம்பைன் பண்ணதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே டேட்டா கிளீனிங்னு கொடுத்துருக்கோம். எங்கே பண்ணுவோம்னா பவர் குவெரி எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். பவர் பிஐக்குள்ள பவர் குவெரி எடிட்டரில் தான் நம்ம எல்லாமே இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கே நான் ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பவர் குவெரி எடிட்டர். ஓகே, பாஸ் ஆயிடுச்சு. இது என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்டோட ரிப்போர்ட். அந்த இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய கோர்ஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இதில் வந்து ரெண்டு டேபிள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸ் டீடைல்ஸ், இன்னொன்று வந்து பர்சனல் டீடைல்ஸ். கோர்ஸ் டீடைல்ஸில் இப்போ ஸ்டூடெண்ட்லாம் என்னென்ன கோர்ஸ் எடுத்துருக்குறாங்க, ஸோ எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க தான், எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்ன கோர்ஸ், அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றதான் கோர்ஸ் டீடைல். பர்சனல் டீடைல்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எந்த ஊர், ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, சிட்டி என்ன, ஸ்டேட் என்ன. ஸோ இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ரெண்டு சோர்சஸ் டேட்டா இருக்கா, இதை ஃபுல்லாக நம்ம கம்பைன் பண்ணி வச்சுருக்கோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் டேட்டா கிளீனிங் சொன்னோன்னா. டேட்டா கிளீனிங்ல என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலம்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணுவோம். ரீநேம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபீஸ்னா அது ஃபுல்லாக ஹோல் நம்பர்ஸில் தான் இருக்கும். டேட்னா அது டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். இது வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரிங் ஏபிசியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே டீடைல் பண்ண வைக்கணும். இப்போ ஏஜ்னா அது ஃபுல்லாக நம்பர்ஸில் வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபுல்லாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதில் தான் காலமை ஸ்ப்ளிட் பண்ணுறது, காலமை ரிமூவ் பண்ணுறது, டூப்ளிகேட்ஸ் இருந்தால் டூப்ளிகேட்டே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸலில் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை டீடெக்ட் பண்ணணும் எதெல்லாம் டூப்ளிகேட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கிளிக் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கீழேயே இருக்கும். ஸோ அதில் எரர்ஸும் சரி டூப்ளிகேட்ஸும் சரி ஈஸியாக நம்மளால ஜஸ்ட் வித்தின் 2 கிளிக்லேயே நம்மளால ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராசஸ். நம்ம என்ன சொல்லணும், டேட்டா கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து தேர்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம்.
தேர்ட் ப்ராசஸ் என்னன்னா ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங் அண்ட் 2 or more டேபிள்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங் சொல்லும் போது என்னன்னா ஒரு 2 டேபிள் 3 டேபிள் இருக்குன்னா அதில் காமனான திங்ஸ் இருக்கும்ல, அதை தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த நம்ம வச்சிருக்க எக்ஸாம்பிள்லயே இருக்கும். இப்போ இதுலயே ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் டீட்டெயிலையும் பர்சனல் டீட்டெயிலையும் இருக்கிற காமனான திங் என்னன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு அண்ட் அவங்களோட ஏஜ். ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து எத்தனை டேபிள்ல இருந்தாலும் நம்ம ஈஸியா இவங்களோட இதான் இங்கே, அவங்களோட அட்ரஸ் இங்கே இருக்கு, அவங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி ஈஸியா நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எங்க நம்ம பண்ணுவோம்னா இங்கே ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு எங்க நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங் பண்ணுவோம்னா இப்போ இந்த சைடில் இந்த டேபிள் இருக்கா, ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, இங்கே இருக்க மாடல் வியூ. இந்த மாடல் வியூவில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் 2 டேபிள் இருக்கா, 2 டேபிள் இருக்கும்போது ஒரு லைன் மாதிரி இருக்கு. அப்போ கிளிக் பண்ணேன்னா இதை போய் கிளிக் பண்ணேன்னா காமிக்குதா, இங்கே ஸ்டூடெண்ட் நேமும் இங்கே இருக்கிற நேமும் ஒரே மாதிரி சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லுதா. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் ஃபைண்டிங். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைண்ட் பண்ணிடும். அப்படி ஃபைண்ட் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிறத எப்படி இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணிக்கும். ஆல்ரெடி இருக்கனால அது எனக்கு யாராவது காட்டுது. ஸோ இப்படி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணுவோம். இது அவங்களோட பர்சனல் டேட்டா அண்ட் இது அவங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஃபோர்த் ப்ராசஸ் என்ன அப்படின்னா விசுவல் ஆர் சார்ட்ஸ். நம்ம வச்சிருக்க டேட்டா வச்சு ஒரு சார்ட் ஆர் விசுவல்ஸ் கிரியேட் பண்ணோம். விசுவல்னாலும் சார்ட்னாலும் ஒன்று தான். நம்ம அங்கே வந்து சார்ட்ஸ்னு சொல்லுவோம் எக்ஸலில், இங்கே வந்து விசுவல்ஸ்னு சொல்லுவோம். பவர் பிஐல போயிட்டு இங்கே இருக்க பாருங்க, இந்த இதுக்குள்ளே தான் நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த காலம் டீடைல்ஸ் ஃபுல்லாக இங்கே பர்சனல் டீடைல், ஏஜ், சிட்டி, கான்டாக்ட் நம்பர், கோர்ஸு, ஸோ எல்லாமே கவுண்டர்ஸு, கவுண்ட் நோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே வந்து செகண்ட் டேபிள் 2 டேபிளோடதுமே இருக்கா. இங்கே தான் அந்த விசுவலைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு எந்த சார்ட் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு போய் அந்த ட்ராக் பண்ணி இங்கே இந்த ஃபீல்டில் ட்ராக் பண்ணி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகி இந்த மாதிரி ஒரு சார்ட்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ இதுதான் ஃபோர்த் ப்ராசஸ், விசுவலைசேஷன். தென் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆகிறது அங்கே சொன்ன மாதிரியே ரிப்போர்ட் ஆர் டேஷ்போர்ட். நம்ம எக்ஸலில் வந்து மேக்ஸிமம் டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். பவர் பிஐ பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம்னா ரிப்போர்ட் தான் சொல்லுவோம். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டோமா அப்படின்னு தான் கேட்போம். ஸோ டேட்டாவை கொண்டு வந்து கடைசியாக ரிப்போர்ட் தான் கிரியேட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் தான் நான் வச்சுருக்கேன் இந்த லாஸ்ட். ஸோ இப்போது இந்த டேட்டாவை தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கம்பைன் பண்ணி கடைசியாக சார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இது ஃபுல்லாக ஸ்லைசஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் மொத்தம் கடைசியாக வர்ற அவுட்புட். இதான் ரிப்போர்ட். என்னன்னா மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்கு, மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, இது வரைக்கும் 772 ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த வருஷம்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்லைசஸ் நம்ம ஃபில்டர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணலாம். போட்டிக்கலாம் எனக்கு 2022 மட்டும் வேணும்னு சொன்னா கிளிக் பண்ணேன்னா எல்லா சார்ட்டுமே மாறும். ஸோ அதனால தான் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ். நம்ம இதே எக்ஸல்லனா அந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி எல்லா பிவட் டேபிள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இங்கே அப்படி இல்லை, ஜஸ்ட் நீ எது கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு போட்டிக்காக ஒரு சிட்டி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மதுரைக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஜஸ்ட் மதுரையை கிளிக் பண்ணேன்னா எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, 160 பேர் படிச்சிருக்காங்க, அதில் 100 பேர்த்துக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு. அவங்களோட ஏஜ் கேட்டகரி என்னன்னா அதிகமாக 20 to 29 வயசுல இருக்கிறவங்க தான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. எந்த கோர்ஸ் அதிகமாக போயிருக்குன்னு பார்த்தா இங்கே ஆட்டோடெஸ்க் 3D. ஸோ அவங்க எந்த மாதத்துல அதிகமாக அந்த கோர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இங்கே நவம்பர்லையும் அண்ட் ஏப்ரல்லையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ சிட்டி மட்டும் இல்லை, கடைசியாக கோர்ஸ் இருக்குதுன்னா இப்போ நிறையா கோர்ஸ் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆட்டோடெஸ்க் இருக்குது, சிசிஏ இருக்குது, டாவின்சி ரிசால்வர் இருக்குது. இப்போ ஏதாவது நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா சார்ட்ஸ்லையும் இன்டராக்டிவாக மாறும். இப்போது இந்த டாவின்சி ரிசால்வ் வந்து 70 பேர் படிச்சிருக்காங்கன்னா அதில் 48 பேருக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, ரிமைனிங்க்கு மட்டும் இன்னும் கிடைக்கல. ஸோ அதில் ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது அதிகமாக 30 to 39 யார் 30 வயசுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக இந்த டாவின்சி ரிசால்வ் படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதோட மொத்த ரெவன்யூ தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரெவன்யூ தான் இங்கே இருக்குது 1400K. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையுமே ஈஸியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ போட்டுக்கிறதா வேற எங்கேயாவது போய் எனக்கு இந்த நவம்பர் மட்டும் வேணும், இந்த 116 பேர் வேணும்னா அதை கிளிக் பண்ணாலுமே ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணாலுமே எல்லா சார்ட்டும் மாறும். இதுதான் அதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம் பவர் பிஐயோட. இப்போ 116 பேருக்கான 116 பேர் இங்கே வந்துருச்சு, 75 பேர் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. என்ன ஏஜ் கேட்டகரி எவ்வளோ ஃபீஸ்னு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ எனக்கு ஒரு ஜனவரி வேணும்னா ஜனவரி கிளிக் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாக மாறிடும்.
அகைன் அதை கிளிக் பண்ணால் பேக் டு நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற இந்த எம்எஸ் எக்ஸலை கிளிக் பண்ணேன்னா அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிடும். ஸோ இந்த டேஷ்போர்டை வேணா சொல்லுங்கள், மறக்காமல் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் கூட இதை எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வந்து டேட்டாஸை கம்பைன் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு விசுவலாக கிரியேட் பண்ணி தென் அதுக்கப்புறம் இந்த கார்டு, இதெல்லாம் கார்டுன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே கார்டு கிரியேட் பண்ணி கடைசியாக அந்த ஸ்லைசஸ் 3 வச்சு இதை ஃபுல்லாமே இந்த கார்னர்ஸை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அலைன் பண்ணி ஸோ கடைசியாக அந்த வைக்கிறதா நம்ம ரிப்போர்ட். இதை வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் டிசைன் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்குமே. இந்த டிசைனும் சூப்பராக தான் இருக்கும். இதுவும் சூப்பராக தான் இருக்கும். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிடுங்க. அண்ட் இதோட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வீடியோவும்னா மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது புரிஞ்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலோட மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நிறையா ஸ்கில்லை கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். வர வீடியோக்களில் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கான்செப்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கான்செப்டோட டவுட்டுக்கு தனியாக கூட செப்பரேட்டாக வீடியோஸ் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய், see you later. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.